ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்பவே முக்கியமான வீடியோ. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆகணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். மற்றவங்க பார்க்க வேணாம். போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் கிளம்பிடலாம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர், நீங்களும் ஒருத்தர், எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்குக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆனால் கூட இன்றைக்கி இந்த தீய சக்தி அப்படின்றது எந்த அளவுக்கு வேலை பார்க்க போகுது, எந்த அளவுக்கு பணப்பட்டுவாடாலேருந்து ஏகப்பட்ட தீய சக்தி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி முதுகெலும்பாக இருக்க போகிற அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக நம்ம பல டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் தொடர போகுது. அடுத்தடுத்த பார்ட்டுகளாக நான் கொடுக்கலான் இருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க ஒரு வேளை பூத் கமிட்டி போகிறவங்களா இருக்கலாம், இல்லை போகிறவங்களோட தெரிஞ்சவங்களா இருக்கலாம். பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அப்படின்றது மிக முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பூத் கமிட்டி அப்படின்றவங்க சாதாரண ஆள் கிடையாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற வேட்பாளர்கள் அவங்க தனிப்பட்ட வேட்பாளர்களோ, சுயேட்சை வேட்பாளர்களோ, அவங்க ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ இருக்கிற அத்தனை வாக்காளர்களுடைய டீட்டெயில் தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு பூத் கமிட்டியாக இருப்பாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களோட நம்பிக்கையை பெற்ற அவங்கள தான் வந்து விஜய் அவர்கள் பூத் கமிட்டியாக போட போகிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயமா, இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து இணைஞ்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்திருக்கலாம், அதிமுகவில் இருந்திருக்கலாம், வேறு எந்த கட்சியாக வேணாலும் இருந்திருக்கலாம். அவங்கள வந்து முதல்ல விஜய் அவர்கள் பூத் கமிட்டியாக போடக்கூடாது அப்படின்றது நம்மளோட கருத்து. ஏன் அப்படின்னா இன்றைக்கி மாறியிருக்காங்க, விஜய் அவர்களுக்காக மாறியிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மறுபடியும் பழைய கட்சியில் வந்து இருந்துட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டிக்கு உள்ளே போகும்போது அங்கே பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பாயிண்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல பயணித்து அவங்களோட கட்சியில் இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆள் உடல் பலம் மற்றும் மன வலிமை அதிகமாக வேணும் இதுக்கு. அதனால தான் அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பூத் கமிட்டியாக போய் அங்கே உட்கார போறவங்க அப்படின்றவங்க நாளைக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போறதுல அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இப்போ இவிஎம் மிஷினை பத்தி நம்ம பேச போறோம். இந்த இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் 16 வேட்பாளர்களுடைய பெயர் இருக்கும், நோட்டாவையும் சேர்த்து 15 வேட்பாளர்கள், 16வது இடமா நோட்டா. ஒருவேளை அந்த தொகுதியில் அதிகபட்ச சுயேட்சைகள் போட்டிடுறாங்க அப்படின்னா அது 16 தாண்டுது அப்படின்னா 2வது மிஷின் வைக்கப்படும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இவிஎம் மிஷினை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சின்னம் எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட சின்னம் தான் அவங்களோட கேண்டிடேட்ஸோட பேர். அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். நாம் தமிழரும் இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. ஏன்னா போன எலெக்ஷனில் 18% ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க, 8% வாங்கியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பேர் வரைக்கும் இப்போ திமுக முதலிடத்திலையும் அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கிறனால 2ஆம் இடத்துலையும் நாம் தமிழர் 3ஆம் இடத்துலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் செகண்ட் வரதுக்கு காரணம் என்னன்னா அகர வரிசை. அப்ப அகர வரிசையில இன்னைக்கு நாம் தமிழர்காரர் ஏல தொடங்குதுன்னா அவரோட பேர் முன்னாடி போயிரும், டிஎம்கே காரர் பில தொடங்குதுன்னா அவரோட பேர் 2வதுல வந்துடும், ஏடிஎம்கே காரர் சி அப்படின்னா அவங்க அந்த அகர வரிசைப்படி வரும். இந்த வருஷம் தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்குள்ள போயிருது. பதிவு செஞ்சும் அங்கீகரிக்கப்படாத கட்சின்ற இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் நம்ம பதிவு செஞ்ச கட்சி, ஆனா இன்னும் அங்கீகரிக்கப்படலை. காரணம் என்னன்னா இதுதான் நம்மளுடைய முதல் எலெக்ஷன் அப்படின்றனால. அப்ப நம்மளுக்கு சின்னம் அப்படின்றது எங்க ஒதுக்குவாங்க அப்படின்னா கண்டிப்பா 3வது இடத்துல இருந்து கீழே 6வது இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுபடும். ஏன்னா அந்த ஒரு எலெக்ஷன் அந்த கேண்டிடேட்ஸோட பேர் அகர வரிசையை பொறுத்து. அப்போ 3 வரைக்கும் நம்ம போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3க்கு கீழே தான் வருவோம். அந்த மாதிரி அடுத்து வரும். ஒருவேளை சுயேட்சை வேட்பாளர்களுடைய பேர் வந்து அகர வரிசையில முதல்ல வந்துருதுன்னா நம்ம கீழே அதிகமா இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம யோசிக்கணும். இதுதான் வந்து இப்ப சுயேட்சை வேட்பாளர்னா பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க ஆல்ரெடி கீழே போயிருவாங்க, நோட்டா லாஸ்ட்ல இருக்கும். இப்போ 3 to 6 இடம் அல்லது 7வது இடம் வரைக்கும் தான் நம்மளுக்கான ஒரு இடம் இருக்க போகுது. இது ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுபடும். அவங்கவுங்க தொகுதி அப்படின்றத நம்ம அந்த கேண்டிடேட்ஸோட பேரின் அடிப்படையில் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இது வந்து மிஷினில் இருக்க போகிற விஷயம். இப்போ இந்த மிஷின் வந்து அங்கே உள்ள இருக்க போது இங்கே பூத் கமிட்டியிலேருந்து டிஎம்கே ஏடிஎம்கே அந்தந்த கட்சி சார்பில் இருந்துட்டு இருப்பாங்க. தமிழக வெற்றி கழக சார்பில் நீங்கள் இருக்க போகிறீங்க. இப்போ இந்த மிஷின் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா உள்ள எலெக்ஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த மிஷின் ஒழுங்காக வேலை பார்க்குதா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலேருந்து எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பார்க்கணும், இதுதான் வந்து நியாயம். அப்போ திமுக காரங்க ஒரு 10 தடவை அமுக்குவாங்க, ஏடிஎம்கே காரங்க 10 தடவை அமுக்குவாங்க, டிவிக்கேலேருந்து போயிருக்கிற நீங்கள் ஒரு 10 தடவை அமுக்குவீங்க. மிஷின் வேலை செய்யுது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே,
மிஷின் வந்து அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ மிஷின் எலெக்ஷன் ஆரம்பிக்க போகும்போது அடுத்தடுத்து வாக்காளர்கள் உள்ள அந்த லைனில் ஆல்ரெடி நிற்பாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டு மை வைக்கிறவர் மை வைப்பார், பூத் அந்த ஸ்லீப் பார்க்குறவர் ஸ்லீப் பார்ப்பார், நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணுவீங்க, எல்லாமே ஓகே ஆகிடும். அவங்க உள்ள எலெக்ஷனுக்குள்ளே வந்து ஓட்டு போடுறதுக்கான மிஷினில் கை வைக்க போகும்போது நீங்கள் போட்ட அந்த செக்கிங் ஓட்டெல்லாம் டெலீட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ டெலீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மிஷின் அந்த இடத்துக்கு போகணும். அந்த ஓட்டிங் போலில் அந்த மிஷின் வந்து 0 காட்டணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த மிஷின் வந்து எந்த ஒரு ஓட்டிலும் அந்த நீங்கள் செக்கிங்கில் இருக்கும்போது அவங்க போட்ட பதிஞ்ச ஓட்டு எல்லாத்தையும் டெலீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இது முதல் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ டெலீட் ஆகிடுச்சு, எல்லாமே வச்சிட்டாங்க, ஃபஸ்ட்லேருந்து போலிங் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் உள்ள எல்லோரும் வர்றாங்க அப்படின்னா, இப்போ உள்ளே என்ட்ரி ஆக போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு போடுறாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வாக்குகள் அப்படின்றது போயிட்டே இருக்கும். அங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு வந்து அடுத்த டீ டைம் சாப்பாடு டைம் வரும், அடுத்த ஆட்கள் மாறுவீங்க, அது வந்து நார்மலாக போயிட்டுருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ திமுக காரங்களை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தீய சக்தி பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அதிமுக அப்படின்றதும் தீய சக்தி தான், ஆனால் அவங்களுக்குள்ளேயே கனெக்ஷன் நிறையா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு ஏரியாவாக்காரங்க இருப்பாங்க, மாமா மச்சாவாக கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து சண்டை மூட்டி உட்காந்துருக்கிற மாதிரியே நம்மள்ட்ட ஒரு பாவனை காட்டுவாங்க. என்னமோ பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ சண்டை இருக்குமோ, ஏதோ ஒரு மாதிரியே புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களே 2 பேரும், ஒருவேளை இவங்களுக்கு ஏதோ பஞ்சாயத்து போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளை ஏமாற்றும் வேலையாக அங்கே அமைய போகுது. அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பொருதிக்கிடுவாங்க. ஏதோ டக்குன்னு ஒரு காரசாரமான விவாதம் வருதுன்னா வெளியில் நிற்கிற காவல்துறை உள்ளே வருவாங்க. கொஞ்சம் அந்த இடம் பரபரப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் போலிங் நிறுத்தி வைக்கப்படும். இந்த பரபரப்பில் நீங்கள் வெளியில் வந்துடக்கூடாது. இதுதான் 2வது பாயிண்ட். என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, உள்ளே இருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளையே கூட பேசுவாங்க, நம்ம தலைவரை பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் அந்த மிஷினோட மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கணும். இதுதான் 2வது பாயிண்ட்டு. எக்காரணத்தை கொண்டும் அந்த மிஷின் கிட்ட 3வது நபரை நீங்கள் விட்டுறக்கூடாது. இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வயசானவங்க வருவாங்க, ஒருவேளை கண் பார்வை இல்லாதவங்க வருவாங்க, அவங்களுக்கான ஓட்டுகளை அவங்க செலுத்துறதுக்கு கேட்பாங்க. அவங்க ஒருவேளை திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். இன்றைக்கி புதுசாக அவங்களோட பேரன் பேத்திகள் விசில் சின்னத்துக்கு போட சொல்லி அவங்கள அமுச்சு விடலாம். இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு அவங்களுக்கு துணையாக இருந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். இது என்னன்னா, அவங்க வந்து உள்ளே போகும்போது இதுக்கு முன்னாடி பூத் ஏஜென்ட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள விட்டுறக்கூடாது. அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு அவங்களுக்கான ஒருவேளை அவங்க விசில் சின்னதுக்கு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கான ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 3வது பாயிண்ட்டு. இதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி தபால் ஓட்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகளவு இந்த தீய சக்தி அப்படின்றது பெருமளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்றனால இது வந்து ஒரு பெரிய விஷயமா அமைய போகுது. இது நார்மல். இப்போ 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிஷினில் 16 பேர் மட்டும்தான் இடம் பெற முடியும். அப்போ ஒவ்வொரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேட்பாளர்கள் சுயேட்சைகள் நிற்கிறாங்க. இப்போலாம் கரூர்லாம் பார்த்தீங்கன்னா 18 சுயேட்சை வேட்பாளர்களே வந்து கோவை தெற்கில் பண்ணியிருக்காங்க கரூர்காரங்க. அப்போ அந்த மாதிரி ஏரியாக்களில் 2 மிஷின் இருக்கும். அப்போ 2 மிஷின் இருக்கும்போது நம்மளுடைய அந்த விசில் சின்னம் அந்த கேண்டிடேட்ஸோட பேர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடுறதே வந்து பெரிய வேலையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வர்ற வாக்காளர்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை புரிய வைக்கணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம், இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு போலிங் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து போலிங் முடிய போகும்போது அந்த அந்த டைமிங் வரப்போகுது அப்படின்னா இந்த இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ திமுக காரங்க இத்தனை ஓட்டு தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து வைப்பாங்க, அதிமுக காரங்க ஒரு கணக்கு எடுத்து வைப்பாங்க, நீங்கள் ஒரு கணக்கு எடுப்பீங்க. இந்த 3 இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக காரங்க ஒரு 50 வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கேல ஒரு 50, நீங்கள் ஒரு 50 வச்சுருக்கீங்க, மொத்தம் சேர்த்து 150 வருதா? 150 மிஷின், அந்த மிஷினில் 150 வந்து போலிங் ஆகிருக்கணும். உங்கள் சீட்டில் இருக்கிறதும் அந்த மிஷினில் இருக்கிறதும் சரியாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் சீட்டில் இருக்கிறதுல 1-2 அந்த மிஷினில் கூட இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கள்ள ஓட்டு கணக்கில் தான் வரும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை வெளிப்படையில் சொல்ல போகிறீங்க, நீங்கள் ஏதோ தப்பு நடக்குதுங்க, ஏதோ 1-2 ஓட்டு வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது, ஏதோ கூட குறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க. சொல்லாதீங்க, அதுதான் தப்பு. நீங்கள் அங்கே இருந்து உங்களுடைய ஃபோனில் 100க்கு ஃபோன் பண்ணணும், 100க்கு கால் பண்ணி அந்த காலை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இது ரிஜிஸ்டர் காலாகும். உங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க வர்றதுக்கு கேட்பாங்க, எதுக்காக நீங்கள் கால் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து விஷயத்தை சொல்லும்போது அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகளே அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அலுவலர்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னது ரைட்டு, ஏதோ கணக்கில் முன்ன பின்ன இருக்குது, இல்லை மிஷினில் ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உடனடியாக அந்த தொகுதிக்கு அந்த மிஷினுக்கான ஓட்டிங் முடிஞ்சு போயிடும், நிப்பாட்டிடுவாங்க, ரீஎலெக்ஷன் தான் வரும். இதுக்கு காரணமாகவும் நீங்கள் தான் இருக்கணும். ஏன்னா அங்கே சரியாக இருக்கணும். அந்த எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 2வது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு முதல் எலெக்ஷன்,
உள்ளே போகிற நீங்கள் வந்து புது ஆளாக இருப்பீங்க. அவங்கெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க. இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க. ஏன்னா 2வது முக்கியமான விஷயமா நான் ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சுயேட்சை வேட்பாளர்களாக இறங்க போகிறதும் இதே திமுகவுடைய தீய சக்தி ஆட்கள் தான். அவங்களும் அதே திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காகத்தான் பொய்யா ஒரு வேட்பாளர் பேரை போட்டு அங்கே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட காட்டுறதுக்காகத்தான் ஆள் இறக்கியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேரும் நமக்கு எதிராக இருப்பாங்க. அதிமுக நமக்கு எதிராக இருப்பாங்க. அவங்க சைடில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. திமுக எதிராக இருப்பாங்க. சுயேட்சையோட சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 அல்லது 3 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுக்காக வெளியில் நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. முழுக்க முழுக்க நீங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்காக வேலை பார்க்க போயிருக்கீங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த விலை பேசுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலெக்ஷன் முடிய போகிற டைம், அதாவது அந்த போலிங் முடிய போகிற டயத்தில் இப்போ நிறைய பேர் வந்து ஓட்டிங் வராமல் இருப்பாங்க. அவங்க வந்து யார் என்ன ஏதுன்னு நீங்கள் பகல்லையே, அதாவது அந்த 6 மணிக்கு முன்னாடியே செக் பண்ணுவீங்க. ஏன் இவங்க இன்னும் ஓட் போடாமல் வராமல் இருக்காங்க, ஏன் இன்னும் அவங்க வரல, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு அந்த 3 மணி 4 மணி டயத்தில் ஆளை தேடுவீங்க. வாடகை ஆட்டோலாம் வச்சு வெளியே இருக்கிற நம்மளுடைய ஆட்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டுலாம் வருவாங்க, ஓட்டு போட வைப்பாங்க. அப்படியும் சில பேர் வராமல் இருப்பாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் ஒரு ஏரியாவில் ஒரு 10, 150, 200 ஓட்டு வந்து மிச்சம் இருக்குது, போட முடியலை அப்படின்னா கண்டிப்பாக விலை பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, நீங்கள் ஒரு 50 போட்டுக்கோங்க, நாங்கள் ஒரு 100 போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த இதுக்கு நம்ம சம்மதிச்சிடக்கூடாது. அங்கே உடனடியாக நம்மளுடைய குரல் ஒலிக்கணும். இல்லை நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணணும். நீங்கள் அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகளை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் அது முடிகிற மாதிரி இருக்கும். உங்களை வெளியில் தள்ளுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த மிஷினை, உங்களுடைய பார்வையை தாண்டி நீங்கள் அந்த மிஷினை வச்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆளோ 2 ஆளோ கிடையாது. வெளியில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் நீங்கள் தான். உங்களுக்கான சப்போர்ட் எங்கள் கூட இருந்து வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து லைட்டாக மன தைரியத்தை இழந்தா கூட அங்கே அவங்களோட வேலை வந்து தப்பான வேளத்தில் போய் முடிச்சு விட்ருவாங்க. இதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு போர் அடிக்கலாம், இல்லை வந்து நான் கதை சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவு செய்து ஒரு 4 பேத்துக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூத் கமிட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வரும்போது நெருங்க நான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா ஆல்ரெடி நம்மளாம் அனுபவப்பட்டவங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் மொத வந்து இன்றைக்கி பூத் கமிட்டியில் போய் உட்கார போகிறீங்க. இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறாரு, இன்றைக்கி மக்களுக்காக வந்து நிற்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி வெளியில் வேலை நடக்கிறது மட்டும் பத்தாது, பூத் கமிட்டிக்குள்ளே வச்சு அந்த மிஷினில் வச்சு முடிச்சு விட்ருவாங்க. தயவு செய்து இதை நீங்கள் முக்கியமாக பாருங்கள். பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டை இதுக்கான வீடியோ, அதாவது இன்றைக்கி விஜய் அவர்கள் எங்கே போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எத்தனை மணிக்கு பிரச்சாரம் போகிறாருன்றதெல்லாம் விட இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். அடுத்த அப்டேட் நான் கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த பூத் கமிட்டிக்கான ஒரு அடுத்த அப்டேட்டோடு நான் வந்துடுறேன். தயவுசெய்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் வந்து ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே பார்த்துட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.